ஆதர்ஷ் வீட்டு வசதி திட்டத்தில் நடந்த ஊழலில் மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டேவுக்கு தொடர்பில்லை என்று மும்பை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ அபிடவிட் தாக்கல் செய்துள்ளது. கார்கில் போரில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களுக்கும் மற்றும் போரில் உயிர் நீத்த வீரர்களின் விதவைகளுக்காகவும் மும்பை கோலபா பகுதியில் ஆதர்ஷ் வீட்டு வசதி திட்டம் என்ற பெயரில் 31 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன. ஆனால் விதிகளை மீறி அரசியல்வாதிகளின் உறவினர்கள் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் குடியிருப்புகளை பெற்றுள்ளதன் மூலம் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது அம்பலமானதை அடுத்து வழக்கு விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த வழக்கில் மகாராஷ்டிராவின் அப்போதைய முதல்வரும் தற்போதைய மத்திய உள்துறை அமைச்சருமான சுஷில் குமார் ஷிண்டே மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. முதல்வர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு வேண்டிய ராணுவ மேஜர் நாராயண் கான்கோஜ் என்பவருக்கு குடியிருப்பை ஒதுக்க ஷிண்டே பரிந்துரைத்தார் என்றும், ஆகவே அவரையும் வழக்கில் சேர்க்க வேண்டுமென சமூக சேவகர் பிரவீன் வடேகவுன்கர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட சிபிஐ மும்பை உயர்நீதிமன்றத்தில் வியாழனன்று அபிடவிட் தாக்கல் செய்தது. அதில் ராணுவ மேஜர் நாராயண் கான்கோஜுக்கு குடியிருப்பு ஒதுக்கும்படி ஷிண்டே பரிந்துரைத்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும், அதனால் அவரை வழக்கில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியுள்ளது. सीबीआई ने आज एक एफिडेविट दायर किया है। एफिडेविट में सीबीआई का कहना है कि सुशील कुमार शिंदे जी का कोई रोल नहीं है आदर्श में और उनको एक्यूज नहीं किया जा सकता. ஆதர்ஷ் ஊழலில் ஷிண்டேவுக்கு பங்கில்லை என்று சிபிஐ வழங்கியுள்ள நற்சான்று ஷிண்டேவுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. ஆனாலும் செப்டம்பர் 26ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது ஷிண்டே போன்ற ஊழல் அரசியல்வாதிகளை காப்பாற்ற சிபிஐ எப்படி முயற்சிக்கிறது என்ற ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பேன் என்று சமூக சேவகர் பிரவீன் வடேகவுன்கர் கூறியுள்ளார். ஆதர்ஷ் ஊழல் அம்பலமான போது முதல்வராக இருந்த அசோக் சவானும் பினாமி பெயரில் சில குடியிருப்புகளை பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து அவர் பதவி விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது.